எல்லாருக்கும் வணக்கம். மத்தியான வெயிலில் வாழ்க்கையை பற்றி பேசுகிறதுக்கு நான் விரும்பலை. இப்போ இருக்கிற வெயில் டைமில் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்ம சந்தோஷமாக இருக்கோமா துக்கமாக இருக்கோமா, நம்ம லைஃப் எப்படி தான் போயிட்டுருக்குன்னு தெரியலேன்னு சொல்லி சோகமாக நம்ம புலம்பிட்டு தான் இருப்போம். அது இந்த வெயில் டைமில் கூட கொஞ்சம் நமக்கு மண்டை காஞ்சி தான் வரும். கரெக்டாக நம்ம லைஃப்பில் நம்ம எவ்வளோ விஷயங்களை பார்த்துருப்போம். காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இருந்த கேரக்டர்லாம் மாதிரி கல்யாணம்னு ஒரு விஷயம் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது கூட நமக்கு ஞாபகம் இல்லாமல் தான் இருக்கும். குழந்தை குட்டிகள்லாம் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை பார்த்துக்கிட்டு அதுங்க கூடயே ஓடிக்கிட்டு நம்ம லைஃப்பில் இருக்கிற கெரியரை விட்டுருப்போம், நம்ம லைஃப்பில் இருக்கிற சந்தோஷங்களை விட்டுருப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இழந்து தான் நம்ம லைஃப் பயணிச்சிட்ருக்கோம். காலேஜ் படிக்கிற போது நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம், அப்போ ரொம்ப சிரித்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தோமே. அப்போ இருக்கிற ஹாப்பினஸ்லாம் ஏன் இப்போ இல்லைன்னு யோசிச்சு பார்க்குறதுக்குள்ள கடை 4 வருஷம் 3 வருஷம் ஓடி போயிருக்கும். கரெக்டாக இப்படி தான் என்னோடய லைஃப்பில் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இருக்கிற கேரக்டர், நான் என்ன கேரக்டரில் இருக்கிறேன்னு என்னால் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருப்போம், எப்படி இல்லாமல் ஹாப்பியாக இருந்திருப்போம். எதுக்கு சிரிக்கிறோன்னு கூட தெரியாமல் சிரித்த நாட்கள்லாம் போய் இப்போ எதுக்குடா சிரிப்பு வந்தாலும் கூட சிரிக்க முடியாத கண்டிஷனில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். இந்த மாதிரி என்னோடய லைஃப்பில் கல்யாணத்துக்கு அப்புறம் டோட்டலாக என்னோடய ஹாப்பினஸ்லாம் போன மாதிரி ஒரு ஃபீலிங்ஸாக இருக்குது. ஆனாலுமே ஏதோ ஒரு விஷயம் நம்மளை தூக்கி நிறுத்தி லைஃப்பை மூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கோம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய சாரீஸ் எடுத்திருப்போம், ஆனால் ஏதாவது ஒன்று நமக்கு ரொம்பவே க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி சாரீ தாங்க இது ஒன்று. இது ரொம்பவே ஓல்டு